ஹாய் ஆல், நிறைய பேர் என்கிட்ட இந்த வாமிட் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 5 மாசம் வரைக்குமே வாமிட் கடுமையா இருந்தது. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடர், மற்ற ப்ரொஃபஷனை காட்டிலும் என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் பண்ற மாதிரி இருந்தது. ஏதாவது பேசினாலோ இல்லை எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்மெல்லோ எனக்கு ரொம்ப வாமிட்டை வந்து உண்டு பண்ணும். அதுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன்னா, லெமன் ஜூஸ் தாங்க ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வாய்க்குள்ள புழிஞ்சுக்குவேன். அப்படி புழியும் போது கொஞ்சம் ஓரளவு ரிலீஃப் வந்து எனக்கு கிடைச்சது. இது வந்து ஆல் பக்கடா பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில எல்லா கடையிலுமே கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்க. இது வந்து லைட்டா புளிப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு சீடு இருக்கும். நம்ம அந்த சாப்பிட்டுட்டு நம்ம சீடை வந்து துப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே ஒரு பெரிய ரிலீஃப் வந்து எனக்கு கொடுத்துச்சு. இப்பதாங்க மெயின் இன்கிரீடியன்ட்டே வராங்க. இவங்க தாங்க ஆம்லா, நெல்லிக்காய். நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறோம்ல, அதுல போட்டு வச்சிருவேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணும்போது எனக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த இஞ்சி துவையல். இது எல்லா டைமும் நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியாது. இந்த இஞ்சி துவையல் எப்படி நம்ம சாப்பிடணும்னா, சுட சுட சாதம் போட்டு இதையும் போட்டுட்டு அதுக்கு மேல நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஓரளவு அந்த வாமிட் வந்து நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இதோட ரெசிபி வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். யூடியூப் சேனலோட லிங்க் வந்து என்னோட பயோல இருக்கு, மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. இது இல்லாம ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க, அது என்கிட்ட இல்ல இப்போ. ப்ரூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே எனக்கு வந்து இந்த வாமிட்டை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுச்சு. இது எல்லாமே தான் நான் வந்து வாமிட் கண்ட்ரோலுக்காக எடுத்துக்கிட்டேன். எனக்கு டாக்டர் வந்து ஒரு மாத்திரையும் கொடுத்தாங்க. எதுவா இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட நீங்க வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.